Hello friends, welcome to my channel Yearly Riser. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functionsல exercise 1.4ல first sum பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph. இப்போ நமக்கு ஒரு 4 graph கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. இந்த 4 கிராஃபுமே ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா? அத இப்போ இந்த டயகிராம் வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா. நம்ம ஏற்கனவே 2 டெஸ்ட் பார்த்துருப்போம். ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டு, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு பார்த்தோம். இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னா சும்மா ரஃபாக போட்டு காமிக்கிறேன். சும்மா இப்படி ஒரு யூ மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இப்போது இந்த கிராஃபில் நான் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு செக் பண்ணேன்னா, அது வெர்டிக்கல் லைன் போட்டு செக் பண்ணணும்னா இப்போ இந்த கொடுத்துருக்க கிராஃபு ஃபங்க்ஷனாக இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே கிராஃபை எடுத்துக்கலாம். அதே கிராஃபை எடுத்துக்கிட்டு நான் இப்படி ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டு இந்த லைன் போட்டு டெஸ்ட் பண்ணேன்னா கொடுத்துருக்க கிராஃப் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி போட்டால் 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க கிராஃபு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணணும்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு செக் பண்ணணும். இதே இங்கே ரெப்ரசன்ட் 1-to-1 ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இப்படி லைன் போட்டு செக் பண்ணுவோம். ரெண்டுக்குமே ஒரே கண்டிஷன் தான். என்ன, இது ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம், இது இந்த லைன் போடுவோம். மற்றபடி இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிராஃபில் நம்ம எந்த இடத்துல வேணால் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எத்தனை இடத்துல மீட் பண்ணுது? 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், PQ. இப்போ என்ன பண்ணணும்னா, 2 பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னா இது ஃபங்க்ஷனாக இல்லையா? இந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலை. கிவன் curve does not represent a function. Does not represent a function. Questionல function இல்லையான்னு தானே கேட்டிருக்காங்க. Has the vertical line meets the curve at 2 points. 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுறனால இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கிராஃப்க்கு போகலாம். 2 பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸு? P and Q. அடுத்த சப்டிவிஷன். இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. இது மாதிரி நம்ம எங்கே லைன் போட்டாலும் அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் பண்ணணும். அது மாதிரி ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா நம்ம இதை மாதிரி சப்போஸ் இது ஒரே ஒரு லைனில் மீட் பண்ணுதுன்னா வேறு ஏதாச்சும் லைனில் வந்து அது 2 பாயிண்டில் மீட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். நம்ம ஒரே ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு இது வந்து இப்போ இங்கேனா 2 இடத்துல மீட் பண்ணுது, ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறோம். இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது, அதனால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். வேறு இடத்துல போட்டு பார்த்தாலும் அதே 1 பாயிண்ட் தான் இருக்கா. சப்போஸ் வேறு இடத்துல இது 2 பாயிண்ட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம எழுதின ஆன்சர் தப்பாயிடும். அதனால் மற்ற இடத்துலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தோன்னா ஒரு இடத்துல 2 பாயிண்டில் டச் பண்ணுறது, ஒரு இடத்துல 3 பாயிண்ட்ஸில் டச் பண்ணலாம். அதனால் நம்ம இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 பாயிண்ட்னா 1 பாயிண்டில் மட்டும்தான். அந்த கிராஃபில் நம்ம எங்கே லைன் போட்டாலும் அந்த 1 பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். The given curve ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறதுனால represents a function. Represents a function as the vertical line meets the curve. இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், P. Meets the curve at only 1 point.
at only one point P. Okay. இப்போ next graph போலாம். ஒரு vertical line draw பண்ணணும். One, two, three pointsல டச் பண்ணுது. அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலை. ஒரே ஒரு பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான், அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட், ஒரே ஒரு கண்டிஷன் தான், அட்மோஸ்ட் ஒன் பாயிண்டில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஃபங்க்ஷன். இல்லை ஒன்றை தாண்டிடுச்சு அப்படின்னாலே அது ஃபங்க்ஷன் கிடையாது. The given curve does not represent a function. Represent a function as the vertical line meets the curve at எத்தனை பாயிண்ட்ஸ் நேம் கொடுத்துக்கலாம், P, Q, R. at 3 points இல்லைனா more than 1 point. at 3 pointsனே போட்டுலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ், P, Q and R. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. வேறு எங்கேயாச்சும் சப்போஸ் ஒன்றை தாண்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு லைனை எங்கே போட்டாலும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆக போகுது. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். The given curve represents a function. Has the vertical line meets the curve at only one point. ஓகே, இப்போது இதுலேருந்து என்ன சொல்லணும்னா, இந்த வெர்டிக்கல் லைன் போட்டு அது ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணால் மட்டும் தான் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இதே கண்டிஷன் தான் நம்ம ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் பார்த்தாலும் ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் இதுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் ஃபங்க்ஷன், இப்படி போட்டால் 1-to-1. இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்படி செக் பண்ணணுன்னா அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிவிடும். இந்த லைன் போட்டோன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிவிடும். நம்ம கொஸ்டினில் கேட்டது கிராஃப் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் தான். அப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போடணும். தேங்க்யூ.